ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால்முடீஸ்வரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் கிழக்கு திசையே நமக. ஓம் மேற்கு திசையே நமக. ஓம் வடக்கு திசையே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் மகர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகாகுர காளி. ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்லம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940100430 9841303621 9962624066. இது 3மே என்னோட மொபைல் நம்பருங்க. நீங்கள் எப்போ நாளும் கூப்பிடலாம். கூப்பிட்டோன்னே உடனே வருவாங்க. இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதை பாருங்க, தண்ணி கூட கையில் வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் கையில் வச்சுருக்கேன். போதுங்களா? இதை கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போ பொது பலன் சொல்ல போகிறோம். இப்போ வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க. மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லபடியாக படிங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. போதை பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. இரு சக்கரத்தில் வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் போட்டு போங்க போங்க போங்க. போய்கிட்டே இருங்க இருங்க இருங்க. ஓகேவா? சொல்லியாச்சு. இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக சாமிக்கிட்ட வரலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். சனாதனம் வாழ்க. இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தேசிய கீதத்தை பாடுவோம். தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இந்தியா மண் ராமருடைய மண். தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண். இங்க எல்லாமே ராமர் தான். இங்க எல்லாமே முருகர் தான். ஓகேவா? தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. சிவனை வணங்குங்க, பிரம்மதேவனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, சக்தியை வணங்க. இவங்க 4 பேர் தான் நம்மளை படைச்சது. இந்த உலகத்தையே படைச்சது அவங்க தான். இந்த பூமி தேசத்தை படைச்சது அவங்க தான். அவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் புழு பூச்சி எதுவுமே கிடையாது. எல்லாமே சிவனே, பிரம்மனே, விஷ்ணுவே, சக்தியே. இந்து மதமாகவே பிறப்போம், இந்து மதமாகவே வாழ்வோம், இந்து மதமாக மூச்சு விடுவோம், இந்து மதமாகவே சாவோம். பிறக்கும் போது இந்து மதமாகவே இரு, இறக்கும் போதே இந்து மதமாகவே இரு. இது இடையில எந்த மதத்துக்கிட்டையும் போகாதீங்க. நம்ம இந்து மதம் தான் உயர்ந்தது. இந்து மதம் தான் உயர்ந்தது. இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகம். இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சௌபாக்கியங்களை கிடைக்கும். இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஓகேவா? அதுதான் இந்து மதம். ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்போம், குடத்தையும் உயர்த்தி பிடிப்போம். சரி, ஓகேங்க. இப்போ எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பாடல் ஒன்று பாடிக்கலாம். ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினே. இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இங்கு உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினே. இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இங்கு உன்னிடம் கையேந்தினே எங்கள் முருகையா. பாருங்க, முருகரை பற்றி எவ்வளோ சூப்பராக பாடல் பாடியிருக்காங்க பாருங்க. அதனால முருகர் எல்லாம் வணங்குங்க, பெருமாளையும் வணங்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கைனால எல்லாமே மாயே, எல்லாமே ஜீரோ. கதம் 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 கதம். மாயே மாயே மாயே. ஜீரோ ஜீரோ ஜீரோ. எப்படி தண்ணி குடம் பார்த்தீங்களா? தண்ணி ஊத்துறாதான் உயிர்.
தண்ணி இல்லைன்னா 0. அதே மாதிரி தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து சப்ஜெக்டுக்குள்ளே போவோமா? வீடியோவை பாருங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. ஒரு பெண்ணுக்கு தாலி பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? ஒரு பெண் மாங்கல்ய பாக்கியமே இல்லை, 40 வருஷம் ஆகுதுங்க, வயசு 40, 30 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 50 வருஷம் ஆகுது, கல்யாணமே ஆகலைங்க ஒரு பொண்ணுக்கு. பெண்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதே இருக்கிறாங்க. 50 வயசுல 60 வயசு கடைசி வரையில கல்யாணம் ஆகாத கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தாலி பாக்கியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. தாலி பாக்கியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும். தாலி பாக்கியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் சரியாக வந்து அந்த தாலி பாக்கியத்துக்கான முயற்சியும் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு தப்பு இருக்குது. புரியுதுங்களா? சரி, கிடைக்கலன்னு நினச்சி நிறைய பேர் கல்யாணமே பண்ணாத பெண்கள் விட்டுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன தான் வழி? நீங்களே சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன வழி? நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்லி கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு குடும்பத்திலேயே 2 பொண்ணு ஒரு பையன், அந்த குடும்பத்தில் நடந்துருக்குங்க. நான் சொல்லி பொண்ணுக்கு 2 பொண்ணு ஒரு பையன், கல்யாணமே ஆகலை. குடும்பத்தில் கடைசி வரையில கல்யாணம், பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகுதான், மற்ற பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆகும். கல்யாணமே ஆகலை. நான் சொல்லி பரிகாரம் பண்ணி அந்த அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இது உண்மை. அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோ, தாலி பாக்கியம் கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம எவ்வளோ முக்கியமான விஷயம் அது. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பேர் வீட்டில் எவ்வளோ பசங்களுக்கு கல்யாணமே ஆகாத இருக்கிறாங்க. வரமே வராது. வரம் வந்தாலும் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கும். இந்த வரம் சரியில்லை, அந்த வரம் சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்க சொல்லி தாலி பாக்கியமே கிடைக்காதுங்க. தாலி பாக்கியமே கடைசி வரையிலும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது லேட்டாக தான் கிடைக்குது. சரி, என்னதான் சாமி சொல்கிற, ஒரு நல்ல பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வீட்டில் நான் சொன்னல 2 பசங்க ஒரு பையன், தாலி பாக்கியமே அவங்களுக்கு கிடைக்கல. புரியுதுங்களா? அவங்க அம்பால ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணுவாங்க. இந்து மதத்துக்காரங்க தான். ஆனால் எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தாலி பாக்கியமே அந்த பெண்களுக்கு கிடைக்கல அவங்க வீட்டில். அப்போ அந்த அம்மா வந்து வருஷம் ஆடி மாதத்துக்கு கூழ் ஊற்றுவாங்க. அந்த அம்மா கூழ் ஊற்றுவாங்க. அந்த அம்மாவை எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்க பசங்களாம் வச்சு கூழெல்லாம் ஊற்றுவாங்க. ஆடி மாதம் 2வது வாரமோ 3வது வாரமோ அவங்க கூழெல்லாம் ஊற்றுவாங்க. ஊற்றி கருவாட்டு குழம்புலாம் செஞ்சு முருங்கீரைலாம் வச்சு நல்லா அந்த மாவுலாம் பிடிச்சி நல்லா எல்லாம் செஞ்சு கூழெலாம் ஊற்றுவாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, சாமி இந்த மாதிரி வந்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரனை சொல்லுங்கள், எல்லாம் ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள், கல்யாணமே ஆக மாட்டேன்ட்டாங்க. சரி, ரைட், நீ வருஷம் கூழ் ஊற்றுறியா? ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீ கூழ் ஊற்றுற, ஆனால் அதில் ஒரு தப்பு இருக்குதுன்னு. கூழ் ஊற்றுறதுல ஒரு தப்பு இருக்குது. கூழ் யார் ஊற்றுறா? நீங்கள் தான் கூழ் ஊற்றுறீங்க. வயசில் பெரியவங்க நீங்கள் தான் கூழ் ஊற்றுறீங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஊற்றுறாரு. அது பண்ணக்கூடாது. இந்த வருஷம் கூழ் ஊற்றும் போது என்கிட்ட சொல்லு, நான் வரேன்னு. சரின்னு சொல்லிட்டு கூழ் வந்து ஊற்றும் போது என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆடி மாதம் கூழ் ஊற்ற போனால் எல்லாமே செஞ்சு ரோட்டில் வீட்டுக்கு வாசலில் தான் கூழ் ஊற்றுனாங்க. வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை நல்லா வீடுகள்லாம் துடைச்சி நல்லா வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு வெளில வந்து கூழ் ஊற்றுனாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் அப்போ தான் வந்து நான் சொன்னேன், மா கூழ் ஊற்றுறல, நீ எதுவுமே செய்யக்கூடாது, நீ ஒரு ஓரமாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற 2 பொண்ணும் ஒரு பையன் அவங்கள நடுவில் வர வச்சேன். கூழ் ஊற்றுற ரோட்டில் நடுவில் வர வச்சு நிற்க வச்சு கூழெல்லாம் வந்து நிற்க வச்சதுக்கப்புறம் வர வச்சு, நீங்கள் 2 பேரில் பெரிய பொண்ணு யார், அந்த பொண்ணு கையில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி எல்லா பூஜை பண்ண வச்சு தீபார்த்தனை காட்டி ஊதுவத்தி காட்டி எல்லாமே அந்த பொண்ணை வச்சு தான் நான் செய்ய வச்சு அந்த பொண்ணு கையிலேயே கூழை வந்து எல்லாருக்கும் ஊற்ற வச்சேன். தேங்காய் ஒடிக்கிறதுலேருந்து சுற்றி போடுறதுலேருந்து எல்லாமே எல்லா விஷயங்களும் அந்த பெரிய பொண்ணு கையில் தான் நான் செய்ய வச்சேன். வருஷம் நீங்கள் தான் செய்கிறீங்க. ஆனால் யாருக்கு தாலி பாக்கியம் இல்லையோ அவங்க தான்
அதை செய்யணும். அப்பதான் அதுக்கு பவர் அதிகம், அப்பதான் அது வேலை செய்யும். நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த பொண்ணு வீட்டில் கல்யாணம் ஆகலையோ அந்த பொண்ணு பெரிய பொண்ணை கூப்பிட்டு வச்சு எல்லாமே செய்ய சொன்னேன். சின்ன பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து நீங்க கூழ் ஊத்துமான்னு சொல்லி கூழ் வச்சேன். அந்த பையனையும் கூப்பிட்டு எல்லா காரியங்களும் நீங்க 3 பேரும் செய்யுங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆடி மாசத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து தாலி பாக்கியம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்ய வச்சேன். ஆடி மாசத்துல செஞ்சாங்க. கார்த்திகை மாசம்ல சிவபெருமான் கார்த்திகை மாசம் பாருங்க, ஆடி மாசம் பார்வதியுடைய அம்பாளுடைய நாள், அவங்க வீட்டுக்காரோடைய மாதம் வந்து கார்த்திகை மாசம். அந்த கார்த்திகை மாசம் அந்த பொண்ணுக்கு வரனே வந்துச்சு. மாப்பிள்ளை பார்க்க வந்து நிச்சயம் பண்ணி இன்னைக்கு கல்யாணமே பண்ணிட்டாங்க. அது 2 பசங்க இருக்கிறாங்க. அதே போல அடுத்தடுத்து அந்த பசங்களுக்கு அந்த இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, எந்த ஒரு காரியமே கரெக்டா செய்யணும். வருஷம் அந்த அம்மா தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த பசங்களை இதுவரையிலும் பண்ண விட்டதே கிடையாது. ஆனா அந்த பொண்ணை நான் பண்ண வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாலி பாக்கியம் வரணுன்றதுக்காக பண்ணி. அந்த பொண்ணு உள்ள அந்த கர்மா, அந்த பொண்ணுக்கு உடம்புல உள்ள தடைகள் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. தவிடுபடி ஆகி அந்த பொண்ணு தான் கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குதுங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல யாருக்குமே பெண்களுக்கு தாலி பாக்கியம் இல்லைன்னா நான் சொல்றத கேளுங்க. ஆடி மாசத்துல வந்தா நீங்க ஆடி மாசம் 4 வாரம் வரும், 3 வாரம் கூழ் ஊத்துங்க. அப்படி இல்லைன்னா ஆடி மாசம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து 3 வாரம் கூழ் ஊத்தலாம். அப்படி இல்லைன்னா 3 அமாவாசையில நீங்க கூழ் ஊத்தலாம். ஒன்று வெள்ளிக்கிழமைனா நீங்க 3 டைம் அந்த கூழ் ஊத்தலாம். கூழ் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க படையல் போறது கூட முக்கியம் கிடையாது, சாப்பாட்டை போடுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சாமிக்கு கூழ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பாளுக்கு உகந்தது கூழ் தான். களி சொல்லுவாங்கல்ல, அதுதான் கூழ். அம்பாளுக்கு கூழ் ஊத்துறது தான் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். அந்த அம்மாவுக்கு கூழ் ஊற்றி நீ படையல் போட்டு பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அந்த அம்மா கேட்பாங்க. அப்படியே நேரில் வந்து காட்சி கொடுப்பாங்க. கூழுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா நீங்க ஒன்று ஆடி மாசத்துல 4 வாரம் வருது, அது 3 வாரம் ஒத்தையில தான் பண்ணணும். ஒத்தையில 3 வாரம் கூழ் ஊத்துங்க. அப்படி இல்லை ஆடி மாசம் இல்லைன்னா மற்ற நாட்கள்ல வெள்ளிக்கிழமைனா தொடர்ந்து 3 வாரம் வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு நீங்க 3 டைமு கூழ் ஊற்றணும். எல்லாமே 3 முறை அந்த கூழை ஊற்றணும். கூழ் ஊத்துங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமா பரிகாரம் வேலை செய்யும். கண்டிப்பா பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்குங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தாலி பாக்கியம். இந்த கூழ் வந்து நீங்க வீட்டு வாசலாண்டே ஊத்தலாம். ஊத்தி எல்லாருக்கும் தானம் தர்மம். அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச கோயில் இருக்குதா, குலதெய்வ கோயில் இருக்குதா, இல்லையா அம்பாளுடைய கோயில் பக்கத்தில் உங்க ஊருக்குள்ளே இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு வந்து நீங்க கூழ் ஊத்தலாம். கூழ் ஊத்துட்டீங்கன்னா சூப்பரா வந்து இந்த பரிகாரம் வேலை செய்யும். தாலி பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்லி ஒரு குடும்பத்துக்கு தாலி பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஒருத்தருக்கு 3 பேருக்கு தாலி பாக்கியம் கிடைச்சிருக்கு. 3 பேரும் அந்த வீட்டு உள்ள அந்த கர்மாலாம் போய் அந்த தடைகள்லாம் போய் தாலி பாக்கியம் கிடைச்சிருக்குது. எவ்வளவு பவர் பாருங்க. அதே போல கூழ் ஊத்தி முச்ச உடனே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, நான் சொல்ற விஷயம், அதையும் நீங்க செய்யணும். கூழ் ஊத்தி 3 வாரம் கழிச்சு முடிச்சோம். ஒன்று 3 அமாவாசையில நீங்க கூழ் ஊத்துங்க, இல்ல 3 வார வெள்ளிக்கிழமையில கூழ் ஊத்துங்க. புரியுதுங்களா? இல்ல ஆடி மாசத்துல 3 வாரத்துல கூழ் ஊத்துங்க. உங்களுக்கு எப்படி வசதிக்குதோ நீங்க அப்படி செய்யலாம். அம்பால நல்லா வணங்கணும். வணங்கிட்டு தான் இந்த காரியங்கள் செய்யணும். குறிப்பா யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்க தான் இதை செய்யணும். மற்றும் யாரும் தொடக்கூடாது. ஏற்றத்துலேருந்து தீபாராதனை காட்டுறதுலேருந்து ஊதவத்தி காட்டுறதுலேருந்து கூழ் எடுத்து அவங்க கையால் கொடுக்குறது எல்லாமே யாருக்கு தாலி பாக்கியம் வேணுமோ அவங்க தான் அதை செய்யணும். வேற யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா அப்போதான் அவங்கள உள்ள கர்மா போவோம், அவங்களோட பிரச்சனை எல்லாம் போவோம். ஏன்னா நம்பாலே அவங்க கையில தான் செய்ய வைப்பாங்க, அவங்க கையில தான் செய்யணும். இதுதான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம். அதே போல இதெல்லாம் முடிச்சுட்டு மறாத வாரத்திலேருந்து, புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களா இருந்தா வேப்ப மரம் இருக்கு பாத்தீங்களா, வேப்ப மரம் அம்பாளுடைய மரம். அந்த மரத்துல குங்கம் மஞ்சள்லாம் நீங்க சந்தனம் மஞ்சள்லாம் அந்த வேப்ப மரத்துல போட்டு பொட்டுலாம் வச்சு அதை வந்து நல்லா அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணிட்டு ஒரு மஞ்சள் புடவை வாங்கிட்டு வந்து, இல்லை ரெட்டு புடவை சிகப்பு புடவை வாங்கிட்டு வந்து அந்த வந்து
வேப்ப மரத்தில் நீங்கள் கட்டணும். ஒன்று மஞ்சள் இல்லைனா சிகப்பு வந்து அந்த வேப்ப மரத்தை கட்டி அந்த வேப்ப மரத்தை அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணிட்டு இங்கே தான் முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுங்க. பெண்கள் தாலி பாக்கியம் வேணும்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்களோ அவங்க தகப்பனோ நல்லா கேளுங்க. உங்கள் பெண்களுக்கு தாலி பாக்கியவையா என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னா இந்த காரியத்தை பண்ணுங்க. வேப்ப மரத்தில் இந்த கூழெல்லாம் ஊற்றிட்டு இந்த முறையெல்லாம் செஞ்சுட்டு மறாத வாரமே நீ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா 9 வெள்ளிக்கிழமை தவறாமல் பண்ணணும். இதில் தான் ரொம்ப சூட்சமே இருக்குது. இந்த கூழு கூட கரெக்டாக 3 வாரம் வெள்ளிக்கிழமைனா 3 வாரம் நீங்கள் ஊற்றணும். என்ன தடை வந்தாலும் சரி, ஆனால் தடை வரும். நல்லா யோசிக்க. நீங்கள் செய்யும் போது பல தடைகள் வரும், அதெல்லாம் நீ கடந்து தான் செய்யணும். அப்படி நீ செய்யலைன்னா அது பலிக்காது. 3 வாரம் கண்டிப்பாக ஊற்றணும். அதே போல் 3 அமாவாசைனா தொடர்ந்து அதை எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கூழை நீ ஊற்றிடணும். புரியுதுங்களா? இல்லைன்னா ஆடி மாதம் வந்தோட அந்த 3 வாரம் நீ ஊற்றலாம். அதுதான் நான் சொல்கிறேன். அதை தொடர்ந்து பண்ணோம், ஆனால் பண்ண விடாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உள்ள பிரச்சனை அதுதான், தாலி பாக்கியத்து உள்ள பிரச்சனை அதுதான். செய்ய விடாது. சில தீய சக்திகள் செய்ய விடாத தடுக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நீ செய்யணும். எல்லாமே 3 வாரம். புரியுதா? 3 டைமு. இப்போ மரத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே தான் ரொம்ப சூட்சமாக பார்க்கணும். மரத்துக்கு சந்தனம் வச்சு மஞ்சள்லாம் வச்சு பொட்டு வச்சு அதை அழகுபடுத்துறீங்கள அந்த வேப்ப மரத்தை, அது கோயிலில் இருக்கிற மரமாக இருந்தால் இன்னும் பவர் அதிகம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவங்க வீட்டுக்கிட்டே இருக்குதுன்னா வீட்டுக்கிட்ட விடப்படலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா சொல்கிறத கேளுங்க. தாலி கட்டுறாங்க பார்த்தியா மஞ்சள், புரியுதுங்களா? மஞ்சள் தாலி கட்டுற மஞ்சள் பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து நல்லா கயிறுனா தாலி கயிறு வாங்கக்கூடாது. தாலி கயிறு வாங்காத, வெள்ளை நூல் பார்த்தீங்களா, அந்த நூலை நீ வந்து நல்லா நீட்டு நூலாக எடுத்து அந்த நூலில் மஞ்சள்லாம் போட்டு அந்த நூலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அந்த நீட்டாக அந்த நூலை எடுத்து அதுக்குள்ளே அந்த மஞ்சளை கட்டி அந்த மஞ்சளை எடுத்து இந்த தாலியை எடுத்து அம்பாள் முன்னாடி வச்சோ இல்லை வீட்டாண்ட மரத்தாண்ட வச்சோ நல்லா வணங்கிட்டு கற்பனை கொளுத்திட்டு தீபார்த்தெல்லாம் காட்டிட்டு இந்த மஞ்சள் கயிறை அந்த வேப்ப மரத்தில் கட்டணும். அம்மா தாயே, ஓம் பராசக்தி, அம்மா காளி அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரி தாயே, பிருத்திங்கிரா தேவி தாயே, துர்கா தேவி தாயே, பெரிய பாளையத்தம்மா தாயே, முத்துமாரி தாயே, கருமாரி தாயே, அம்மா ஆதி துல்காந்தம்மா தாயே, ஆதி குட்லாயம்மா தாயே, அம்மா சக்தி வடிவமேன்னு சொல்லி அந்த தாலியை வாரம் வெள்ளிக்கிழமை 9 வாரம் அந்த வேப்ப மரத்தில் நீ தாலி கட்டு. அந்த 9 வாரத்துக்கு முன்னாடியே நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உனக்கு தாலி பாக்கியம் வந்துடும். அந்த தாலிக்கான அறிகுறி வந்துடும். அதுக்கான எல்லா செய்முறையும் உனக்கு வந்துடும். தாலி கொடுப்பனே உனக்கு வந்துடும். 9 வாரம் கழிச்சு கண்டிப்பா உனக்கு தாலி பாக்கியம் வரும். இல்லையா நீ கட்டும் போதே உனக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் வந்துடும். ஆனால் வந்தாலும் நடுவில் உனக்கு மாப்பிள்ளை வந்து உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணா கூட, ஆனால் அந்த 9 வாரத்தை நீ விடக்கூடாது. 9 வாரமும் அந்த வேப்ப மரத்துக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு நீ அலங்காரம் பண்ணி ஒரே டைம் புடவை சாத்தினா போதும். 9 டைம் நீ புடவை சாத்தினா அவசியம். ஒரு டைம் புடவை சாத்திட்டு மற்ற 9 வாரமும் வெள்ளிக்கிழமை நீ தாலி கட்டணும். அந்த வேப்ப மரத்துக்கு நீ தாலி கட்டணும். சும்மா சூப்பரா வேலை செய்யுங்க. அருமையா வேலை செய்யும், அழகா வேலை செய்யும். தாலி பாக்கியம் உடனே கிடைக்குங்க. 60 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, 20 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, 40 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, தாலி பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்லி இந்த பாபா சாமியா சொல்லி தாலி பாக்கியத்தை நான் கொடுத்துருக்கேன். அந்த அனுபவத்தை தான் இதை நான் சொல்றேன். மக்கள் தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கூழ்வாத்தல் கண்டிப்பா ஊற்றணும். கூழ்வாத்தி முச்ச உடனே உங்க வீட்டாண்ட இருக்கிற வேப்ப மரம், குறிப்பா வேப்ப மரத்துக்கு தான் பண்ணணும். அப்படி இல்லையா கோயிலில் இருக்கிற வேப்ப மரத்தில் போயிட்டு நீங்க வந்து அதை அழகுபடுத்தி நீங்க வந்து தாலி கட்டணும். 9 வாரம் வெள்ளிக்கிழமை தாலி கட்டணும். ஒரு வாரம் கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா அந்த காரியம் வந்து தடைப்பட்டுரும், சித்தி ஆகாது, தாலி இன்னும் தள்ளி போயிடும். ஆனா பண்ண விடாது. இதுல உள்ள சூட்சம் என்னன்னா உங்களை பண்ண விடாது. தீய சக்தி வந்து அதை கெடுக்கும். ஏன்னா தாலி பாக்கியம் இல்லைல்ல, அப்போ உன்னை கெடுக்க பண்ணும். அதெல்லாம் தாண்டி நீங்க கடுமையா பண்ணணும். அதை
இதை யார் பண்ணணும்னு கேட்டா, யாருக்கு கல்யாணம் ஆகாத இருக்காங்களோ அந்த பெண்ணு தான் பண்ண கண்டி வேற யாரும் பண்ணக்கூடாது. உதவிகள் பண்ணலாம், கூட இருந்து உதவி பண்ணலாம். அந்த தாலி கட்டுறது, கூழ்வாத்தல் பண்றது எல்லாமே அந்த பெண்ணு தான் பண்ணணும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். உங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்கும். ஒரு சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சர்பதோஷம் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பெண்கள் கூட தாலி பாக்கியம் கிடைக்காது. தாலியை கட்ட முடியாது. வருவான், பொண்ணை பாப்பா, ஓடிடுவான். வருவாங்க, கரெக்டா செட் ஆகும், நிச்சயதார்த்தம் கூட நின்று போயிடுவாங்க. சுத்தமா பார்க்கவே வர மாட்டாங்க அந்த பொண்ணை. கல்யாணமே நடக்காது. ஏகப்பட்ட தடை. வீட்டில் எல்லாம் ரெடியா இருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு. ஆனா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை இருக்க மாட்டாங்க. அப்படியே மாப்பிள்ளை வந்தாலும் அந்த மாப்பிள்ளை சரியில்லாம இருப்பான். அதாவது ஏதாவது ஒரு வகையில் தடை இருந்துன்னு இருக்கல. அதுக்காக தான் சொல்றேன், தாலி பாக்கியமே கிடைக்காது அவங்களுக்கு. அப்போ நாகதோஷம் இருக்கும், சர்பதோஷம் இருக்கும். அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேளுங்க. அதாவது வந்து இதுக்கு எந்த சாமியாரை நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ எங்கேயோ யாரும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இது எங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கடல் ஆண்டப்ப தான் செய்யணும். கடற்கரை பகுதி, தண்ணி இருக்கிற பகுதியில் தான் இதை செய்யணும். இல்லை ஆற்று இருக்கிற பகுதியில் நீங்கள் செய்யலாம். இங்கே பக்கத்தில் எங்கேயும் ஆறுலாம் இல்லை. புரியுதுங்களா? இந்த திருச்சி அந்த சைடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி, மதுரை அந்த பக்கம் போனால் ஆறு இருக்கும். சென்னையில் ஆறுலாம் எதுவும் கிடையாது, கூவாறு தான் இருக்குது. அந்த கூவா தண்டெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு ஒரே இருக்கா, சென்னையில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது, கடற்கரை, அங்கே செய்யணும். அது கூட எங்கே செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பீச்சில் செய்யக்கூடாது. லைட் ஹவுஸ்லாம் தாண்டி ஒதுக்குப்புறமா போயிடணும். இல்லைன்னா இது போங்க, அடையார் போங்க. அடையார் போனீங்கன்னா இந்த அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஜனம் இல்லாத பகுதியில் தான் இதை நீ பண்ணணும். ஏன்னா கூட்டம் மெரினாலாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டம் இருக்குதுல்ல, அவங்க வந்து அது சங்கடமாக நினைப்பாங்க. இது என்ன ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க வந்து மனசு கஷ்டப்பட கொஞ்சம் தள்ளி போவாங்க. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒதுக்குப்புறமா கடலூர் பகுதியில் போயிட்டு அந்த பெண்ணை, யாருக்கு நாகதோஷம் இருக்குதோ அந்த பெண்ணை இட்டுன்னு போயிட்டு முதல்ல நீங்கள் கடலில் குளிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் கேளுங்க. நாக சிலை இருக்குது பார்த்தீங்களா, நாக சிலை ஒன்று, சின்ன சிலை என்ன ஒன்று, கருங்கல் சிலை ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி நாக சிலை வாங்க முடியா, அந்த கடலோர பகுதியிலே போயிட்டு மண்ணிலே நாகத்தை பிடிங்க, பாம்பை பிடிங்க. புரியுதுங்களா? அப்படி அதுவும் செய்ய முடியலையா, மண்ணில் பிடிக்க முடியல, களி மண்ணில் இங்கே செஞ்சு எடுத்துகிட்டு போங்க நாக சிலையை. அதுவும் பண்ண முடியலையா, வெள்ளியில், பித்தளையில், வெங்கலத்தில் இந்த மாதிரி நாக சர்பம் இருக்குது பார்த்தீங்களா, கம்மி ரேட்டில், அதெல்லாம் வந்து 100 ரூபா 200 ரூபாலாம் இருக்குது நாக சர்பம். 500 ரூபாங்களோட ஒரு கல்யாணம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். நாக சர்பத்தை வாங்கிக்கின்னு இங்கேருந்து நீங்கள் போகும்போது குறிப்பாக மஞ்சள் வாங்கிக்கோங்க, குங்குமம் வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க, பன்னீர் எடுத்துகிட்டு போங்க, சந்தனம் எடுத்துகிட்டு போங்க, பால் வாங்கி போங்க, தயிர் வாங்கி எடுத்துகிட்டு போங்க, விபூதி பாக்கெட் வாங்கிட்டு போங்க, தேன் பாக்கெட் வாங்கிட்டு போங்க, இளநீர் வாங்கிட்டு போங்க. அபிஷேக பொருளை எல்லா பொருளும் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கணும். தண்ணி எடுத்துகிட்டு போங்க, பன்னீர் எடுத்துகிட்டு போங்க. புரியுதுங்களா? மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க, குங்குமம் எடுத்துகிட்டு போங்க, சந்தனம் எடுத்துகிட்டு போங்க, பால் எடுத்துகிட்டு போங்க, தயிர் எடுத்துகிட்டு போங்க, தேன் எடுத்துகிட்டு போங்க, இளநீர்லாம் இதை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் அந்த நாகசர்பத்தை கடலில் குளிப்பாட்டி தண்ணியில் முக்கி எடுத்துருவாங்க. நீங்களும் குளிச்சுட்டு குளிக்க முடியாது, கை கால் கழுவிட்டு நேராக அங்கே வாங்க. அங்கே கடல் பக்கத்திலே வச்சு நல்லா தீபார்த்தனை காட்டி, நல்லா ஊதுவத்திலாம் காட்டி நாகத்தை வணங்குங்க. நாக சர்பத்தை நீங்கள் வணங்கணும். நல்லா மனப்பூர்வமாக வணங்கிட்டு நீங்கள் வந்து இந்த பொருளை, எடுத்துகிட்டு வந்த பொருளை தண்ணியில் கரைச்சி ஒவ்வொரு டைம்லையும் அபிஷேகம் பண்ணுங்க. நாகராஜா, நாக தெய்வமே, ராகு பகவானே, கேது பகவானே, எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுப்பா, தாலி பாக்கியத்தை கொடுப்பா, எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுப்பான்னு சொல்லி நீங்கள் வேண்டணும். வேண்டிட்டு எல்லாமே உங்கள் கையால் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க எடுத்து கொடுக்கலாம், வேற யாருங்க எடுத்து கலக்கி அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறத யாருக்கு தாலி பாக்கியம் இல்லையோ அவங்க கையால தான் இந்த நாக சர்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போதான் ரொம்ப குறிப்பான விஷயம், ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க. எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாக சிலையில் வந்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சந்தனம் வச்சு முழுசாக அந்த நாக சிலையை வந்து பூசுங்க. பூசிட்டு குங்குமம் எடுத்து எல்லாத்துக்கும் பொட்டு வைங்க.
பொட்டு வச்சுட்டு தீபார்த்தனைலாம் காட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாகராஜா வணங்கிட்டு இங்கே தான் ஒரு விஷயமே இருக்குது. தாலி கயிறு வாங்கி மஞ்சளில் வச்சு, இல்லைன்னா தாலி கயிறுன்றது பித்தளில் கூட வருது, புரியுதுங்களா? இந்த இதெல்லாம் விற்கிற தாலி கயிறு, அந்த வெண்கலத்தில் அந்த பித்தளெலாம் தாலி கயிறு வைக்கிறாங்களா தெரியுங்களா? கம்மி ரேட்டில் தான் தாலி கயிறுலாம். அந்த தாலி கயிறை வாங்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகராஜுக்கு கட்டணும். வேப்ப மரத்தில் நீ மஞ்சளை தான் கட்டணும் தாலி கயிறா. ஆனால் நாகராஜனுக்கு மஞ்சள்லையும் கட்டலாம் தாலி, புரியுதுங்களா? பித்தளையில், அலுமினியத்தில், இந்த மெருகு பூச்சியில் வைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த தாலியை வந்து நாகராஜுக்கு நீ கட்டணும். கட்டிட்டு அங்கே நல்லா அந்த அந்த நாகசலியை கடலோரத்துலேயே விட்டுட்டு வந்துடணும். எங்கேயாவது ஒரு ஓரமாக பீச்சில் மரம் இருக்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக அந்த நாகசலியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நாகராஜா வணங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாகதோஷம் உங்களை விட்டு போகும். ஏன்னா நாகதோஷம் சாதாரண விஷயம் கிடையாது. அது இருந்தால் கூட கல்யாணமே நடக்காது, மாங்கல்ய பாக்கியமே கிடைக்காது. அதுக்கு தான் இந்த நாக சர்பத்தை சிம்பிளாக இருந்தாலும் செலவு இல்லாமல் இருந்தாலும் இந்த நாகதோஷத்தை உங்களால் நிச்சயமாக வெளில கொண்டு வர முடியும். நீங்கள் மந்திரம் தெரிஞ்சவங்க இப்போ என்கிட்டலாம் வந்தீங்கன்னா மந்திரத்தோட சொல்லி தான் நான் அதெல்லாம் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்களே நாகராஜ பேரை சொல்லி, நாகராஜா எனக்கு இதை செய்ப்பா, எனக்கு நல்லா தாலிய பாக்கியத்தை கொடுப்பா. அப்படி இல்லைனா ஓம் ஸ்டீம் நாகராஜனே நமக, ஓம் ஸ்டீம் நாகராஜனே நமக, ஓம் ஸ்டீம் நாகராஜனே நமக, ஓம் ஸ்டீம் கேதுவே நமக, ஓம் ஸ்டீம் ராகுவே நமக. இதுதான், வேற ஒன்றும் வித்தியாசமே இல்லை. மந்திரங்கள்லாம் பெருசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்லைனா ஓம் நாகராஜனே நமக எப்படி வேணாலும் சொல்லலாம், புரியுதா? அப்படி மந்திரங்களை சொல்ல முடியலையா, நாகராஜன் பேரையாஸ் கூப்பிட்டு இந்த நாகராஜனுக்கு நீ எல்லா அபிஷேகங்களும் நீங்கள் தான் அதை பண்ணோம், வேற யாரும் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணிட்டு தாலியை கட்டிட்டு நீங்கள் வாங்க, உங்கள் மேலே உள்ள நாகதோஷம் நீங்கிடும்னா கண்டிப்பாக நீங்கிடும். அதுக்கு தான் அந்த நாக சர்பத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். நாக சர்பத்துக்கு தாலியை கட்டணும். தாலி கட்டினா ஊங்கத்தில் தாலி வரும், அந்த நாக சர்பத்தோட தோஷம் போயிட்டு. அதே போல வேப்ப மரத்தில் நீ தாலி கட்டினா ஊங்கத்துக்கு தாலி வந்துடும். ஏன்னா அம்பாளுக்கு கூழ் ஊத்திட்டு அதே கையோட வேப்ப மரத்துக்கு 9 வாரம் தாலி கட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க செய்யுங்க. நாகதோஷம் இல்லாதவங்க நீ மரத்தோட தாலி கட்டி வந்தால் போதும். ஒருவேளை நாகதோஷம் இருந்ததுன்னா நீங்கள் நாக சர்பம் வாங்கி நீங்கள் அதை பீச்சில் தான், கடலோர பக்கத்தில் தான் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதான் பவர் அதிகம், புரியுதுங்களா? கடலோர பகுதியில் பண்ணினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆற்று வர பகுதியில் அங்கே செய்யாதீங்க, அந்த தண்ணி வந்து நல்லா இருக்காது. இல்லைனா ஏரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், தாலிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். இப்படி சொல்லி தான் நிறைய பேருக்கு தாலி பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் சொல்லி தெரியுமா, அவங்க இன்னும் கூட என்னை வாழ்த்துவாங்க. சாமி, இத்தனை வருஷமா நான் இருந்தேன், என் பொண்ணுக்கு என் குடும்பத்தில் அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலைங்க, மீதி 2 பசங்களுக்கு கல்யாணமாகவே இருந்தது. அந்த ஒரு பொண்ணுக்கு தாலி வந்தது, மற்றவங்க எல்லாருக்குமே டக்குன்னு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ பவர் பாருங்க அந்த அம்பாளுக்கு, அந்த காளி அம்மாக்கு. அந்த கூழ் ஊத்துறது, வேப்ப மரத்தில் தாலி கட்டுறது, அதே போல் நாக சர்பத்துக்கு இருந்தால் நாக சர்பத்துக்கு தாலியை கட்டுறது, இதெல்லாம் ரொம்ப பவரானது. உங்களுக்கு அப்படி தெரியலையா, என்னை கூப்பிடுங்க, என் நம்பர் இருக்குது, என்னை கூப்பிடுங்க, நான் வரேங்க, கண்டிப்பாக வரேன். என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சென்னை சேத்துப்பட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா நான் எல்லாமே பண்ணித்தரேன். நீங்கள் உங்கள் கையால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாகதோஷம் இருக்குதா, வாங்க என்கிட்ட வாங்க, நான் வந்து கூட்டு போய் நானே பண்ணித்தரேன். அப்படி இல்லைன்னா நீங்களே பண்ணுறீங்களா, பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கூழ் ஊத்துறீங்களா, அங்கே என்ன கூப்பிடுங்க, நான் வரேன், எல்லாமே சொல்கிறேன், அதே போல் பண்ணுங்க. கோயிலில் வேப்ப மரத்தில் தாலி கட்டணுமா, என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், நான் சொல்கிறேன், அதே போல் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலனா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், கண்டிப்பாக வரேங்க, கண்டிப்பாக வரேன்.
அப்படி இல்லை இந்த வீடியோ பார்த்து என்னென்ன சொன்னோம் அதே போல் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்குங்க. எந்த மாற்று கருத்து கிடையாது. புரியுதா? நல்ல பலனு. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உண்மையை சொல்கிறேன், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. போதுமா? ஓகே. உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார். குடம் தண்ணி பிடிக்க சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே குடம் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? பாருங்க, என் மூஞ்ச பாருங்க, இந்த குடத்தை பாருங்க. என் மூஞ்ச பாருங்க, இந்த குடத்தை பாருங்க. என் முகத்தை பாருங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை பாருங்க. என் முகத்தை பாருங்க, குடத்தை பாருங்க. ஓகேவா? வரட்டுமா? ஹா 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 ஹா. வணக்கங்க.